சீனியர். நீங்க போய் திடீர்னு வந்து என் காலெல்லாம் புடிச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி அகிலி, உன் கால்ல அடிபட்டு நீ கத்துனப்போ எனக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே மைண்ட்ல ஓடவே இல்ல. உன் கால்ல அவ்வளவு ரத்தத்தை பார்த்ததும் நான் அப்படி துடிச்சு போயிட்டேன். அதான் நான் என்னையே அறியாம உன் காலை புடிச்சு சாரி. எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என் காலை பிடிச்சது ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்னு தானே சொன்னேன். அதுக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என் காலை பிடிச்சிருந்தப்போ அழுதிங்க தானே? ஏய், என்ன நீ? நான் அழலாம் இல்ல, நான் எங்க அழுதேன்? ஹேய், போய் சொல்லாதீங்க. நான் பார்த்தேன். நான் எங்க அழுதேன்? இல்லையே. எதுக்கு அழுதீங்க? இது என்ன கேள்வி? நீ என்ன நம்பி வந்திருக்க? எனக்காக வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தானே? அதான் உனக்கு ஒன்னு ஆனதும் அதனால தாங்கிக்க முடியாம அப்படி ஒரு மாதிரி. இவங்க பேசிக்கிற விதமே சரியில்லையே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கே. அப்புறம் ஐலி, நீ எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடின தெரியுமா? அது அப்படியே நாள் முழுக்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு இருந்துச்சு. நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்க நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த அழகான பாதத்துல ரத்தத்தை பார்த்ததும் நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? சரி, ரொம்ப வலிக்குதா? நான் வேணா உன் காலை தூக்கி என் மடியில் வச்சுக்கவா? காலை கொடு.